இது வரைக்கும் பிரபு டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன போகிறோம்னா, ஸோ உங்கள் ஃபோன்பே மூலிமா வந்து எப்படி வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, ஃபோன்பேயில் கேஷ்பேக் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரலையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் ஃபோன்பே அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ வந்து புதுசாக எப்படி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் கேஷ்பேக் வந்து ஃபோன்பேயில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படி இல்லைனா வந்து ஈஸி பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக இந்த ஃபோன்பே அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பர்மிஷன்லாம் கேட்கும். அலோ கொடுத்துருங்க, காண்டாக்ட்டு இல்லை மெசேஜ்லாம். ஸோ அலோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண தேவையில்லை, ஆட்டோ ரீட் ஆகி அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களை உள்ளார போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் கொடுத்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கொடுத்துருப்பான். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கேவி பேங்க் யூஸ் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் வந்து என்ன பேங்க் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கீழே லிஸ்ட் அவுட் வந்து கொடுத்துருப்பேன் ஏபிசிடி வைஸில். ஸோ நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. நான் வந்து பேங்க் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம் 1 சிம் 2 கேட்கும். ஸோ நீங்கள் பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து அதாவது சிம் 1 இருந்துச்சுன்னா சிம் 1 சூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைனா சிம் 2 இருந்துச்சுன்னா சிம் 2 வந்து சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பேங்க்கில் லிங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் போகும். வெரிஃபிகேஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேங்க்கில் இந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டோட வேலிடிட்டி வந்து கொடுக்க சொல்லும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். ஸோ பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் வந்துன்னா அந்த 1 டைம் ஓடிபி வந்து நீங்கள் அந்த என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் யூபிஐ பின் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூபிஐ பின் வந்து இதில் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த யூபிஐ பின் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இந்த யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணி தான் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாலும் சரி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்கள் யூபிஐ பின் கேட்கும். அந்த பின்னை வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேங்க் பேலன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட யூபிஐ பின்னை வந்து நீங்கள் செட் பண்ண அந்த யூபிஐ பின்னை வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து காட்டிடும். ஸோ அதில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருவான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன்பே யூஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபோன்பே யூஸருக்கு மட்டும். ஸோ மற்ற யூஸருக்குலாம் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூபிஐ ஐடி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐபிசி கோடு ஸோ இதெல்லாம் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து கொடுப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருனாச்சும் வந்து இந்த ஃபோன்பே வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தாங்களா உங்களுடைய லிங்க் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுட்டு அவங்களை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு ₹1 வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா கிரெடிட் ஆகும் உங்களுடைய வேலெட்டில். அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் பே மாரி இதுலேயும் வந்து கிராச் கார்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுலேயும் வந்து ஏர்ன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஃபோன்பே மூலிமா வந்து எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 மெத்தடில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூபிஐ ஐடி அப்படி இல்லைனா வந்து அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் மெத்தடில். செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஐபிசி கோடு இதுமாரி வந்து கொடுத்து வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். யூபிஐ ஐடி அப்படி இல்லைனா மொபைல் நம்பர் இல்லாதவங்களுக்கு அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் ஃபோன்பேலேயே அப்படி இல்லைனா கூகுள் பேலேயே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லாதவங்களுக்கு 2 அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் 2 காண்டாக்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். அப்படின்னா யூபிஐ ஐடி என்டர் பண்ண சொல்லும். இப்போ நான் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து ஷார்ட்டில் இருக்கும் அதில் சென்டரில் செட் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூபிஐ பின் கேட்கும். நீங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் யூபிஐ பின் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே யூஸருக்கு அப்படி இல்லைனா யூபிஐ ஐடி யூஸருக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ கூகுள் பே, ஃபோன்பே யூஸர் இல்லாதவங்க வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டூ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஐபிசி கோடும், அக்கௌண்ட் நம்பரு, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, ஃபோன் நம்பர், நிக் நேமு. ஸோ இதை வந்து கொடுத்து வந்து ஃபோன்பே யூஸர் அப்படி இல்லை, கூகுள் பே யூஸர் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மற்ற அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய யூபிஐ பின் நம்பர் எல்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தடில் அது கூகுள் பே, ஃபோன்பே யூஸர் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து அவங்க அமௌண்ட் கேட்கும். அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு கீழே வந்து மெசேஜ் ஏதாச்சும் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் கேட்கும். பின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். பில் பேமெண்ட், இபி பில்லு, எல்லாமே ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பில் பேமெண்ட் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராச் கார்ட்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மேலே வந்து மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துப்போம். ஸோ நம்ம காண்டாக்ட் வந்து அலோவ் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காண்டாக்ட் லிஸ்ட்டு எல்லாமே வந்துடும். கீழே அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ பிளான் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிளான் வந்து இந்த நம்பருக்கு என்னென்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக இதுலேயே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராஸ் கார்டில் வர அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபரலில் வர அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ரீசார்ஜ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லா ஆன்லைன் பேமெண்ட் வந்து இந்த ஃபோன்பே மூலிமா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தான கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.